அங்க இருக்க யாரு அங்க இருக்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. யாருங்கிறது முக்கியம் இல்ல. பிளக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கிருக்கீங்க. சார்பாக அம்பேத்கர் தேவருங்கிறதெல்லாம் அவசியம் இல்லாங்க. பிளக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அது யாருங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? பிளக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கணும். நீங்க முதல்ல அங்க யாரை கட்டி வச்சுக்கேன்னு நினைக்கிறேன். கலட்டுங்க. கலட்ட முடியாதா? நான் கலட்டுக்கிறேன். நான் கலட்டு தாங்க போவேன். அதை தாங்க இதே இதுல எல்லா பேரும் வச்சுருக்காங்க. அதை நான் எடுத்தாங்க. பெர்மிஷன் வாங்கிக்கிறா இல்லையா? பெர்மிஷன் வாங்கலாம். தேவர் ஜெயந்திக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? நான் வாங்கிருக்கேன் சார். பிரைவேட் பில்டிங். தேவரையும் அம்பேத்கரையும் சேர்த்து போட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. சரிங்களா? தொடர்ச்சியா இங்க மதுரையில் எல்லா சமூக மக்களும் ஒன்னாதான் இருக்கும். சரிங்களா? நாங்க தேவர் ஜெயந்திக்கு அம்பேத்கரிஸ்டுகள் சார்பா தேவர் ஜெயந்திக்கு வார்டு வச்சிருக்கோம். என்னோட வார்டு மக்கள் சார்பாக தான் இதை வச்சிருக்கு. வேற யாரோட சார்பாகவும் இதை வைக்கல. இந்த பிளெக்ஸும் பேனரையும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை எடுக்க சொல்றாங்க. இதே தேவர் ஜெயந்திக்கு இந்த பாலத்துல 150 பிளெக்ஸ் இருக்கு. இந்த அம்பேத்கரோட படத்தை போட்டிருக்கனால மட்டும் இந்த பிளெக்ஸ் எடுக்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அதை தான் கேட்கிறோம். இதுக்கு உங்களுக்கு ஆர்டர் இருக்குதா, உங்களுக்கு இதுக்கு அப்ரூவல் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. இதை எடுக்கணும்னு சொல்லி இப்ப காவல்துறை இது பண்ணுது. இப்ப எல்லா அம்பேத்கரோட படத்தை தேவர் ஜெயந்தியோட பிளெக்ஸ்ல போட்டதுல என்ன தவறு? அம்பேத்கரும் தேவர் என்ன வேற வேறையா சொல்லியிருக்காங்க? இந்த அண்ணன் இருக்காரு, நீங்க சொல்லுங்கண்ணே. நீங்களும் அதே தேவர் இயக்கத்தில் ஒரு இயக்கத்தில் வச்சிருக்காரு அண்ணன் சொல்லட்டும். தேவரும் அம்பேத்கர் என்ன வேற வேற சொல்லியிருக்காங்களா? சாதி எண்ணம் கொண்டவன் நாட்டை ஆளுநா நாடு நாசமாகி போய்விடும் தேவர் சொன்னது. சாதி எண்ணம் கொண்டவன் கடவுளை கூட வணங்க தகுதியற்றவன் தேவர் சொன்னது. சாதியிலிருந்து கட்டமைக்கப்படும் எதுவுமே உருப்படாமல் தான் போகும் அம்பேத்கர் சொன்னாரு. சாதி தான் சமூகம்னா வீசும் காற்றில் விஷம் பரவிட்டுனாரு. 2 பேரும் வேற வேற சொல்லியிருக்காங்களா? இந்த பிளெக்ஸ்ல என்ன தப்பு? வார்டு பொதுமக்கள் சார்பாக தான் வச்சிருக்கிறோம். இந்த காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கல, அதனால இதை எடுக்கணும்ன்றாங்க. இதே பாலத்துல 150 பிளெக்ஸ் இருக்கு. திரும்பி பாத்தீங்கன்னா எல்லா மினிஸ்டரோட பிளெக்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யாரும் பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களா? 2 தேசிய தலைவர்களை ஒற்றுமையா வச்சிருக்கிறதுல இது என்ன தப்பு? பெர்மிஷன் என்ன? இது என்ன ஒரு 4 நாள் இருக்குது. யாருங்க இதுல இருக்கா? நீங்க பாருங்க. 2 பேரும் தேசிய தலைவர்களா இல்லையா? அவங்களுடைய படத்தை ஒரு இதுல ஏத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது அதானே பண்ணியிருக்கிறோம். இதை காவல்துறை எடுக்கணும்னு சொல்றாங்க. அம்பேத்கர் பிறந்த ஊர்ல எந்த ஒரு கட்டமைப்புக்கும் அவரோட பேரை வைக்கவே முடியல. கலைஞரின் பேரால தான் இந்த அரசு நடக்குது. கலைஞரோட பேரை இதே சட்டக்கல்லூரிக்கு கலைஞர் வச்சாரு. அந்த தைரியத்தை பாராட்ட அதோட வழியில தான் நாங்களும் போயிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் ஒற்றுமையா இருக்க கூடாது, நீங்க அம்பேத்கர் பண்றது எடுக்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க தானே நாங்க ஒற்றுமையா தானே இருக்கோம். வரா இந்த அண்ணன் இருக்காரு, நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கோம். நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கோம். இந்த அதானே சரிண்ணே பெர்மிஷன் இல்லாம வைக்கிறோம் சொல்றீங்க. அதுல பூரா குப்பனும் சுப்பனுமா இருக்காங்க, தேசிய தலைவர் இருக்கிறாங்க. யாருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க தேவர் ஜெயந்தியில வைக்கிறதுக்கு? நாங்கெல்லாம் ஒற்றுமையா தானே இருக்கோம். தேவர் சமூகம் இருக்கும், எல்லா பேருமே ஒற்றுமையா தானே இருக்கும். இந்த பிளெக்ஸ் பேனர்ல தான் அங்க ஒற்றுமையை காமிக்கிறோம். இந்த பிளெக்ஸ் பேனர்ல காமிக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ இடர்பாடு வருது அப்படின்னா தாராளமா கழட்டிக்கங்க. எங்களோட ஒற்றுமையை இந்த பிளெக்ஸ் பேனர்ல தான் நாங்க காமிக்கணும் அவசியம் இல்ல. இந்த தேவர் சமூகத்தை அம்பேத்கர் போட்டு வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றது எங்களுக்கு எந்த எங்களுக்கு தெரியல. அண்ணன் இப்ப அப்ப இருந்து ஒற்றுமை ஆகணும்னு சொல்றாப்ல. இந்த புதுச்சேரி ரோடுக்கு அம்பேத்கர் சாலை சொல்லி மாமன்றத்தில் தீர்மானத்துக்கு நிறைவேற்ற சொல்லி கோரிக்கை வச்சிருக்காப்ல. இவர் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வழிவகுக்கிற காரணம் சொல்றாங்க தவிர இந்த பிளெக்ஸ் வைக்கணும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க அவுத்துக்கோங்க, எங்களுக்கு கொடுக்குறேன். நாங்கள் அதை வச்சுதான் எங்களுக்கு ஒற்றுமை காமிக்கிறோம். ஏன் ஒரு அம்பேத்கரையும் தேவரையும் போடுறீங்க அப்படித்தானே ஒரு கேள்வி வருது. இதுல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். நாங்க ஒத்துமையா இருந்தா நீங்க அரசியல் பண்ண முடியாது. எங்களை நீங்க இப்படி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கனாலதான் நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இது 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 திமுக அரசு இல்ல, ஆளக்கூடிய எல்லா அரசுகளும் இது இப்படித்தான் பண்றாங்க. இதை எத்தனை நாளைக்கு கொண்டு போக முடியும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது.
இதை கலட்டணும்னு நினைக்கிறது வந்து அது அவங்களோட சாதிய மனசுக்குள்ள அவ்வளவு சாதி வெறி பிடிச்சி தான் இருக்காங்க. இதை கலட்டணும்னு நினைக்கிறது. இதை வேற ஒன்றும் இல்லை, எங்க மேல யாருமே இதை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. போலீஸ் தரப்புல இருந்து வந்து இதை கலட்டுங்கிறாங்க. இது இருக்கட்டுமே, இதை நீங்க விட்டு மட்டும் பாருங்க. இது யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா நாங்களே ஏறி கழட்டிடுறோம். அவ்வளவுதான் சொல்ற விஷயங்கள். இது ஒன்னே ஒண்ணுதான். மதுரைக்கு யாருக்குமே பிளெக்ஸ் கிடையாது. இதை இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னு கேளுங்க. இப்ப நம்ம ஒரு தேவர் சமூகம் ஒரு பிளெக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னோம்னா அதை வந்து கிழிச்சிடுறாங்க. அது யாரு கிழிக்கிறாங்கிறது கிழிக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா எதிர்த்தரப்பு எதிர் ஜாதியினர் சமுதாயக்காரங்க கிழிக்கவே மாட்டாங்க. இதை யாரு கிழிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த காவல்துறை தான் கிழிக்கிறாங்க. இது எதுக்காக கிழிக்கிறான்னு கேளுங்க. சண்டை வந்துடும். நாங்க சண்டையே போடலையே. நாங்க சண்டை போட்டா தான் நீங்க அதை சொல்லலாம். நாங்க சண்டையே போடலையே. நாங்க ஒத்துமையா இருக்கோம். அதை நீங்க கிழிச்சு மேற்கொண்டு அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அதை கிழிச்சிட்டாங்க, நம்ம நினைப்போம் அவங்க தான் கிழிச்சிட்டாங்க. இது எல்லாம் மொத்தமா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் போகும்போது அவங்க எப்பா இங்க நாங்க தான்ப்பா பண்ணோம், அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு பண்ணோன்னு. ஐயோ ரொம்ப ஒத்துமையா இருக்கும். ஏன்னா சாதியின் பேரால வந்து தீண்டாமை தானே இருக்கக்கூடாது. இப்ப பேய் தேவர் தெருன்னு ஒண்ணு இருக்கு. தேவர் எடுத்து பேய் தெருன்னு வச்சிருவீங்களா? அது தவறு. அதெல்லாம் வேணாம். பசுமன் முத்துராமலிங்க தேவர்ன்றது அவரோட இயற்பேரு. அந்த தேவரை எடுக்கணும்ன்றதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது. நாங்க தீர்மானம் போட்டு இது பண்ணி இருக்கிறோம். அதே இது சாதியின் பேரால ஒரு தெரு இருக்கு, பல்லர் தெரு, சக்கிலிய தெரு, அதை தான் எடுக்கணும்னு சொல்றோம். அது எல்லாருமே எல்லா சமூகத்தினரும் ஏத்துக்கிட்டாங்க. தீர்மானம் போட்டு அந்த மாதிரி தான் நாங்க பண்ணியிருக்கோம், செஞ்சிருக்கிறோம். தேவர் ஜெயந்தி வந்து இதே அம்பேத்கரிஸ்டுகள் சார்பா திரும்பியும் சொல்றேன், அம்பேத்கரிஸ்டுகள் சார்பா தேவர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் தான் நாங்க சொல்லுவோம். எல்லாருமே இங்க ஒற்றுமையா தான் நாங்க இருக்கோம். ஏன்னா தேவர் புகழ் ஓங்குக, அம்பேத்கர் புகழ் ஓங்குக.